அப்படியே மக்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க. இப்போது ஞாயிற்றுக்கிழமை வருது, அதில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாவ. இந்த எதெல்லாம் விலையை குறைச்சா நம்ம சம்பளத்துக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா சம்பளம் ஏற மாட்டேங்கில்ல, விலை மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ எதை குறைச்சா நல்லா இருக்கும் சொல்லுங்கண்ணா. ஐயோ, எல்லாம் நம்ம மனசு விடி சொல்கிறாங்க, கேளுங்க. உங்கள் உரத்துக்கு எது மானியம் கொடுக்காதனால இன்னைக்கு அரிசியோட விலை வந்து 80 ரூபா ஆகிப்போச்சு. என்னன்னு கேட்டால் உரத்துக்கு மானியம் இல்லைங்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் விவசாயிகளுக்கான இடுபொருள் உரங்கள் விலையை அதிகமாக குறைக்க வேண்டும் கேட்டுக்கொள்ளும். டோல்கேட்டு சுங்கச்சாவடிகளுக்கு கட்டணம் குறைப்பு செய்தால் பாரத நாடு முழுக்க உள்ள மக்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள். எங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் கம்மியாகும்னு எதிர்பார்க்குறோம். கடந்த 10 ஆண்டுகளாக வந்துட்டு ஏறிட்டே இருக்கு. உணவு பொருள்கள், எரிபொருள்கள், வாகன எரிபொருள்கள், குறிப்பாக பெட்ரோல் டீசல் போன்ற பொருள்களுக்கு அதோட விலையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலே எல்லா பொருளுக்குமே ஒரு விலை குறைப்பு ஆட்டோமேட்டிக்காக நடைபெறும். இப்போ நெய் வாங்கிட்டு இருந்தோம், ஜிஎஸ்டி குறைச்சோன்னு சொன்னாங்க. 1/4 கிலோ 175 இருந்தது 165 ஆக்குனாங்க. இப்போ விலை கூடி 190 ஆக்கிட்டாங்க ரேட்டை. இன்னைக்கு சாதாரண 1 ரூபா விற்கக்கூடிய மாத்திரை வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது கேட்கறதுக்கு விலை யார்கிட்ட கேட்கறதுன்னே தெரியல. ஒரு சாமானிய மக்கள்னால ஒரு வீடு வாச கூட கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பொருளோட ரேட், ஒரு செங்கல், சிமெண்ட், எம்சாண்டா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு ரேட்டு. அதே போல் கட்டுமான பொருட்களுடைய விலை, சிமெண்ட் இது மற்றும் உள்ள கம்பி இது போல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைச்சா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பிளேவுட், மைக்கா, வேறு வந்து MDF பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு 5% ஏறி இருக்குது. இது இல்லாமல் மற்ற ஹார்ட்வேர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு பித்தளை கீழ் இருக்குது. தங்கத்தோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நாளுக்கு நாள் தங்க ரேட்டு வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கு. நகை வேலை கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் சார். நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பொண்ணு 3000 விற்றுதுங்க. இப்போ வந்து 1,30,000 விற்கிது பவுன் விலை. சிலிண்டர் விலையை ஏற்றுறீங்க, அப்புறம் நாங்கள் எப்படி தான் மக்கள் பிழைக்கிறது? விவசாயத்துக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லா பொருட்களுடைய வரியை கொஞ்சம் குறைச்சா விலைவாசிக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. வரி சுமை வந்து மத்திய அரசு வந்து எவ்வளவு கம்மி பண்ணாலும் மக்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். 930 ரூபா சிலிண்டரு, அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஒரு இருசக்கர வாகனங்கள், லேப்டாப்பு, காரு எதுவுமே வாங்க முடியல, அந்த அளவுக்கு வந்து விலை உயர்வு. 60 வயது நிரம்பிய முதியோர்களுக்கான கட்டண சலுகைகளுக்கு பதிலாக அவங்களுக்கு இலவச ரயில் பேருந்து சேவை பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் இதை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் அதை இன்னும் எளிமைப்படுத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம்.